ஒரு ஈர்ப்புள்ள தலைவராக தம்பி விஜய் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அவருக்கு வந்திருக்கிற கூட்டத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதுல நம்ம எங்க கோட்டை விட்டுருக்கோம், இல்லைன்னா எதை சரி செய்யணுங்கிறத திமுக உணர்ந்து கொண்டு வருகிற நாட்கள்ல கட்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது திமுகவுக்கு முன்னால் இருக்கிற இமாலய பணி. அதை திமுக செய்து கொண்டுதான் இருக்கிறது. திமுகவின் இளைஞரணி அது செய்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு அவருக்கு ஒரு சினிமா முகம் இருக்கிறது. ஒரு சினிமா முகத்தை ஆதரிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கு இதில் தான் எம்ஜிஆர், கலைஞரே அதில் தான், ஜெயலலிதா எல்லாம் சினிமா முகங்கள். ஒரு சினிமா முகம்தான் ஒரு எதிர்கட்சி தலைவங்கிற இடத்திற்கு விஜயகாந்தை கொண்டு வந்துச்சு. அதனால தம்பிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சி. வேன்ல ஏறிடுறான், இறங்க முடியுமான்னு யோசிக்காமலே ஏறிடுறான். இந்த வாலிப எரிமலைகள் அவரை சுற்றி வட்டமிட்டு நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை திமுக இனி யோசிக்க வேண்டியது. அப்போ விஜயனுடைய வருகை வந்து ஆட்டங்கமான செய்திருக்காங்க. ஆமா ஆமா, விஜய் இந்த ஆர்எஸ்எஸ் காரன்ட்ட பேசினா, அமித்ஷா பேசினான்னு சொல்லிட்டு அந்த வலையில போய் விழுந்தாருன்னா விஜய் தொலைஞ்சிருவார். இல்ல, அவர் வந்து தனித்து போட்டிடாம அது அவருக்கும் அந்த இது அல்ல, அவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு. அவரே அறிவிச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள ஏதாவது சொருக முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சீமான் இருக்காரு. சீமானும் விஜயும் பாமகவும் இணைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி எப்படி வேணா அமையலாம். சீமானும் பாமக இணைஞ்சா நல்லா இருக்கும். அவன் வந்து சண்டைக்கு போறவன், இவன் வந்து கெட்டி பிடிக்க போறவன். கட்சி நடத்துன்னு சொன்னா ஊரா கருத்தரிப்பு மையத்தை நடத்தி தெரிஞ்சு போச்சு. இவன் ஒரு கேலி பொருளாகி விட்டான் சீமான். இந்த நாட்டுல யாரை வேணாலும் அவமதிக்கலாம். தம்பி பிரபாகரனே அவமதிச்ச இதுல உலகத்தமிழருடைய தீராத கோபத்திற்கு ஆளாகி இருக்கார். சீமான் அரசியல் 8% எல்லாம் இன்னி குட்டிச்சுவராய் 1% வந்து இறங்கிடும். எடுபடாது. இல்ல, ஒருவேளை விஜய் அதாவது அவர் தனித்து போட்டியிட்டால் அவரு வெல்ல முடியுமா, ஓட் பர்சன்டேஜ் குறையுமா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கூட்டணி வைத்து களத்துக்கு போனா அது திமுகவுக்கும் அடியா இருக்கும். நம்மளும் வந்து கூட்டணி வச்சு விஜய் தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது அதிமுக என்கிற மேஜர் பார்ட்டிக்கு கூட அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சாருன்னா விஜயனுடைய தனித்தன்மை தகர்ந்து தரைமட்டமாகிவிடும். அதனால யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதிலையும் விஜய் தெளிவாக இருக்க வேண்டும். எங்க ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஆபத்தும் இதுவரைக்கும் வரல, இனியும் வராது. வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் பயணிக்கிறோம்.